மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நேர்மையை கொச்சப்படுத்தினா அதை கேட்பதற்கு என் காதுகளோ வாய்களோ இல்லை. திரும்ப பதிலடி கொடுத்தேன். எந்த எல்லைக்கும் போவேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு தீரன் சின்னமலை நிகழ்ச்சிக்கு போயிட்டு அண்ணாமலை அவர்கள் மற்றும் நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஓபிஎஸ் குறித்து சில கேள்விகளை நயினார் நாகேந்திரன் கிட்ட கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் தவிர்த்துட்டு, அண்ணா அடுத்தது பார்த்துக்கலாம்ண்ணா, இன்னொரு ப்ரெஸ் மீட்டிங் பார்த்துக்கலாம், இப்ப வேணாம் அப்படின்னு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நயினார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதாவது கடந்த மாதம் மோடி அவர்கள் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வரும்போது டைம் கேட்டிருந்தாரு. அப்ப அவங்க கொடுக்கப்படலை அப்படிங்கிறது விஷயத்துக்காக தான் நிறைய 6 முறை நான் நயினார் நாகேந்திரன் கால் பண்ணியிருக்கேன், ஆனா அவர் எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. நயினார் நாகேந்திரனும் எந்தவித இதுவும் அழைப்பு அவர்கிட்ட இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. ஆனா இன்னைக்கு அவர் ஒரு குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் காட்டுறதையும் நம்ம கவனிக்கிறோம். இன்னொரு முறை இதுக்கு முன்னாடியே நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பாக்குற ஐடியா ஏதாவது இருந்திருந்து என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்றது நம்ம பாக்குறோம். ஆனா இங்க நிறைய ஏன் நம்ம இங்க பேசப்படுறதுன்னா, அண்ணாமலை அவர்கள் ஏன் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இன்னொரு விஷயமும் நம்ம இங்க கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா இப்ப ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுட்டாரு. நம்ம இங்க இருந்து நான் என்டிஏ கூட்டணியில இருந்து அறிக்கை வெளியிட்டுட்டாரு. மறுபடியும் என்ன இங்க பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதை பத்தி கேள்வி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்கிட்ட கேட்கும்போது கூட அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஓபிஎஸ் அண்ணா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறேன், அவசரப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ சரி, அவசரப்பட்டாரு, போயிட்டாருதுன்னா என்னமோ முதல்வர் அவர்களை சந்திக்க போயிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, இந்தியாவில இருந்து வெளியே வந்துட்டு தான் சொல்றாங்க. போட்டுமே அப்படின்னு விடலாதனேங்கிற கருத்துக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல இங்க அதாவது நிறைய, அதாவது கடந்த நாடாளுமன்ற இதுல எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் நல்ல சப்போர்ட்டா இருந்தார் பாஜகவுக்கு. அந்த அளவுக்கு இருந்துட்டு ஏன் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில கான்டாக்ட் பண்ணியிருக்கலாதுன்னு அப்படிங்கிற தகவல்களும் இங்க வருது. ஏன்னா அப்படி ஏன் நயினார் நாகேந்திரன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களும் இங்க நிறைய பேர் பேசப்படுறதை நம்ம கவனிக்கிறோம். ஏன் நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ்க்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். போயிட்டாரு, விட்டுருணும் தானே அப்படின்ற மாதிரி. ஆனா ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த குழப்பத்துல நான் மாட்டிருக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நினைச்சிருக்கிறாரோ என்னமோ தெரியல. அதனாலதான், ஏன்னா இங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்க, அவங்க ஏதாவது ஒரு பதில் கொடுக்க, அந்த இடத்துல அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை என்னைக்குமே நார்மலா நீங்க நினைச்சிருக்கலாம், அதாவது தமிழகத்துல பாஜகன்னு என்ன கட்சின்னு யாருக்குமே தெரியாது ஒரு காலத்துல எல்லாம். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் போனானா பாஜகன்னா தாமரை கட்சி தானே, அண்ணாமலை தானே, அண்ணாமலை தெரியுமே அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் அண்ணாமலை எந்த பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கூட யாருக்குமே பயப்படாம இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா வலிஞ்சி சலிஞ்சி எல்லாம் பேச தெரியாதவருக்கு நேர்மையா பேசப்பட்டதை நம்ம கவனிக்கிறோம். அவர் நேர்மையா சந்தேகம் படுற மாதிரி இருந்தார்னா அவர் எந்த அளவுக்கு இறங்கி போறாருன்னு கூட அவருக்கு தெரியும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஏதோ ஒரு குழப்பம் இங்க பாஜகவுல தமிழகத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு உலாவிட்டு இருக்கு. இல்ல இது ஏதோ ஒரு எதிர் கட்சி, அதாவது சரி திமுகவுல ஏதாவது சூழ்ச்சியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான். எப்படி பாக்குறீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க, யாரு நீங்க முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி. அப்ப டிடிவி தினகரனே சொல்லிட்டாரு, எடப்பாடி தான் எல்லாம், நயினார் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு, இந்திய கூட்டணியில நான் இருக்கேன்னா இல்லையாங்கிறது நயினார் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கருத்தை வெளியிடுறத நம்ம கவனிக்கிறோம். ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டிடிவி தினகரன் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லல அப்படிங்கிறதையும் இங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் என்ன இருக்கு, யாரு சொல்லணும்? இல்ல இப்ப அமித்ஷா அவர்கள் இப்ப கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு தெளிவு வேண்டாமா? மக்கள் கேட்பாங்க தானே, இப்ப டிடிவி தினகரன் யாரோட இருப்பாரு அப்படிங்கிற இப்ப மாநில தலைவரா ஒரு கோரிக்கை வச்சான்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு, அதாவது இப்போ நிறைய பேர் கேள்வி இன்னைக்கு இருக்கு,
அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கிறாரு, இப்படி பிடிவாதமா இருக்கும்போது தான் ஓபிஎஸ் எல்லாம் கூட இந்த அளவுக்கு ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. அதாவது ஏன் இப்போ ஓபிஎஸ் எல்லாம் இருந்திருந்தானா அவங்க கூட்டணிக்கு வந்து ஒரு வலு இருந்திருக்கு தானே, ஜெயிச்சிருக்குல்ல தானே அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு தரப்புல வந்து சில சொல்றாங்க, இதே ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்னதான் இருந்து இவங்க கூட்டணிக்குள்ள, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரவணைக்கல, கூப்பிடல, சரி அதுக்காக போய் முதலமைச்சரா முன்னாள் இருந்திருக்கிறாரு, போய் திமுக கிட்டயா போய் உட்காரணும் அப்படின்ற கேள்வியும் இங்க எல்லா பேரு கேள்வி வச்சுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது ஏதோ திமுகவோட சூழ்ச்சி இங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். ஏன்னா சீமான் அவர்கள் சந்திச்சாரு. சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மாண்புன்னு சொல்லி, அதாவது மூக்க முத்தோட மரணத்தை வந்து நான் நலம் விசாரிக்கிற, துக்க விசாரிக்கிற அப்படின்னு போனார் பாருங்க. அப்ப அதுக்கு அப்புறமா இப்ப ஒரு நடவடிக்கை பாருங்க. அதாவது ஆடு மாடுகள் மேய்ச்சல் மலைப்பகுதின்னு தேனியில நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாமக்கல்ல வந்து ஒரு 52 பேரு கிட்னி இல்லாம ஒத்த கிட்னியோட எல்லாம் இருக்காங்க. அது ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, பள்ளிப்பாளையம்ங்கிறது வந்து கிட்னி பாளையமான மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 பேர் மட்டும் ஒத்த கிட்னியோட இன்னைக்கு இருக்காங்கன்ற செய்தி வந்து இன்னைக்கு நியூஸ் தமிழ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ போராடுறதுக்கு வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல். இன்னைக்கு சீமான் எல்லாம் எதுக்கு பயன்படுறாருன்னு பாருங்க இந்த இடத்துல. ஆனா இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆடு மாடு இயற்கை எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நிறைய பாலியல் வன்கொடுமை, நிறைய ஆணவ படுகொலை, நிறைய இன்னைக்கு கஞ்சாவுக்கு எதிராக தட்டி கேட்ட அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில 2 பேர் புதைச்சது, கொலை செஞ்சு எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு. இன்னைக்கு எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க. இவரெல்லாம் இப்ப தமிழ் மக்கள் வந்து இன்னும் நடந்த இது வந்து திமுகவுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மைனஸ் பாயிண்ட். அதை திசை மாத்துறதுக்காக இவர் ஆடு மாடு மேய்க்கிற அப்படின்னு சொல்லி மலைப்பகுதியில போயிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாம் நாளைக்கு வந்தோன்னா தமிழகம் உருப்படுமா அப்படின்ற கேள்விகள் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. பேசப்படுறதுக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கு, எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. அதை பத்தி பேசாம இன்னைக்கு ஆடு மாடுன்னு சொல்லிட்டு போறது வந்து எதை திசை திருப்ப அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்து சீமானுக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க நிறைய நம்ம பார்க்கலாம். இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வரவே மாட்டாங்க, இவங்க ஏதோ ஒண்ணு முட்டு கொடுத்துட்டு போயிட்டு ஆட்சிக்கே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்துக்கள் வெளியாகுது. இன்னொரு பக்கம் விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏதோ நம்ம வந்து இது ஆணவ படுகொலைக்கு சட்டம் வந்து மத்திய அரசு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாரு. எல்லாம் நினைச்சு பாருங்க, போராடுறதுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு இங்க தமிழக மாநிலத்துல திமுக 50 வருஷத்துல சமூக நீதின்னு சொல்லி நாங்க மாற்றத்தை நிறைய கொண்டு வந்துட்டோம்னு சொல்றோம். மாற்றம் கொண்டு வந்திருந்தானே ஏன் மத்திய அரசு நாடுறீங்கன்ற ஒரு கேள்வி இங்க வருது. இதெல்லாம் தாண்டி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நம்ம பார்க்கலாம். அதாவது அவர் வந்து இந்த நிகழ்ச்சி கூட நயினார் நாகேந்திரன் தவிர்த்து கூட்டிட்டு போறது கூட ஏன் முன்னாடி வந்து எதுவுமே பேசாதீங்க, அதாவது நீங்க என்ன பேசினாலும் தனியா பேசிக்கோங்க, அப்படி எங்க முன்னாடி பேசுறதா இருந்தாலும் அந்த அளவுக்கு நேர்மையான கருத்து தான். அதாவது நேர்மை இல்லை, நேர்மைங்கிறத தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு, குழப்பம் இருக்கு, அதனால தவிர்த்திருக்கிறாரோ அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதெல்லாம் தாண்டி வந்து திமுகவில் தேனி மாவட்டத்துல ஒரு நிகழ்ச்சியில காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் பார்த்து இவர் சொல்றாரு, என்னையாடா நீ முட்டாளுன்னு சொல்ற ராஸ்கல் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு முன்னாடியே இவர் முட்டாளுன்னு சொன்னது சில விஷயங்கள்ல இங்க சமூக வலைத்தளத்துல ஓடிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு திமுகவில் வந்து அதாவது குளத்தடி சண்டைன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எப்படின்னு இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும்னா, முதல்வர் அவர்கள் எல்லா திட்டத்தையும் மத்திய அரசு எடுத்துட்டு வந்தாலும் நான் தான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் இங்க எம்பி, அதாவது முதல்வர் எடுத்துட்டு வந்த திட்டம்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எம்பியா எம்எல்ஏங்கிற ஒரு திட்டம், அதாவது நான் எடுத்துட்டு வந்த நான் தான் வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு குளத்தடி சண்டை மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கப்படணும்.
ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதுதான் திராவிட மாடலா? பப்ளிக் பிளேஸ்ல வந்து கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம் தான் ஒரு திராவிட மாடலா அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நேர்மையான தலைவர் அண்ணாமலை தான் நம்ம கவனிக்கிறோம். ஆனா அண்ணாமலைக்கு இங்க வந்து பாஜகவில் இல்லை, ஏதோ ஒரு முக்கியத்துவம் இங்க வந்து இல்லையோ, எல்லாம் பதவிக்காக மட்டும்தான் பார்க்குறாங்களோ, மக்களுக்கான ஒரு குரல் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நம்ம கவனிக்கிறது, எல்லாம் பார்க்கறத நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து உண்மையான தலைவர், ஒரு நேர்மையான தலைவர் அண்ணாமலை வரணும்னு தான் எல்லாருக்குமே ஒரு ஆர்வமா பார்க்கப்படுறதை நம்ம கவனிக்கிறோம். மனிதானி மகத்தான